இது வெற்றி பெற்றே தீரும் என்றெல்லாம் நான் போலி வாக்குறுதிகள் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒலிபெருக்கிக்கு முன்னாலாவது மனிதன் உண்மை சொல்ல வேண்டும். நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால், நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்ல விஞ்ஞானிகள் இருந்தால் ஒரு ஒலிபெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் என்ன பொய் சொன்னால் அவன் மூஞ்சியில் ஷாக்கடிக்கிற ஒரு ஒலிபெருக்கி இருந்தால் நாட்டில் பல நன்மைகள் நடந்துவிடும். முதல்ல பாராளுமன்றத்தில் வைக்கிறோம், சட்டமன்றத்தில் வைக்கிறோம், பொது மேடைகளில் வைக்கிறோம். அதை பொய் சொன்னால் அது முகத்தில் வந்து ஷாக்கடிக்கும். அதனுடைய அலைகள் உண்மைக்கு மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளும், பொய்யை ஏற்றுக்கொள்ளாது என்று வைக்க வேண்டும். கௌதமன் வீட்டுக்கு வந்த பொழுது, கௌதமன் எப்போ வந்தால் நீ வரலாம்ப்பா, நம்ம வீடு நீ வாப்பா. கௌதமன்ட்டு எனக்கு ஒன்றும் பெரிய வியாபார பேச்சுவார்த்தையோ இவ்வளோதான் பணம் கொடுக்கணும், நீ கொடுக்கறத வாங்கிக்கிற, நீ கொடு, கொடுக்கும்போது கொடு, கொடுக்கறத கொடு. ஏன்னா அவன் தமிழன், உண்மையான தமிழன். தமிழ்நாட்டில் பிறந்ததால் மட்டுமல்ல தமிழன், தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன்னு நினைக்காதீங்க. நிறைய ஆடு மாடு கோழி நிறைய பிறக்குது. தமிழ்நாட்டில் பிறந்ததெல்லாம் தமிழன் அல்ல. இன்னொரு தமிழனுக்காக தன் உயிரில், உடம்பில், வாழ்வில், பொருளில் எவன் பங்களிப்பு செய்கிறானோ அவன்தான் தமிழன்.